ஸ்டார் எக்ஸ்பிரஸ் 2.0 கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க ரேடியோ சிட்டி நான்சி. அண்ட் இன்னைக்கு நம்ம கூட ஸ்டார் எக்ஸ்பிரஸ்ல விஸ்வாசம் படத்துல டைரக்டர் சிவா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க எங்க ஸ்டுடியோஸ்க்கு வந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி. மிகப்பெரிய ஸ்டாருக்கு கதை எழுதுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி சார். சோ அதை எப்படி நீங்க பண்ணீங்க? இப்ப கதெல்லாம் எழுதுறதுக்கு அப்புறமா யார்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுவீங்க? சம்டைம்ஸ் சில இடங்கள்ல வந்து இதை எப்படி கொண்டு போறது அப்படிங்களா அந்த மாதிரிலாம் டிஸ்கஸ் எல்லாம் பண்ணுவீங்களா? யார்கிட்ட கேப்பீங்க? இல்ல எனக்கு ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜ்ல ஏதாவது ஸ்டக் ஆச்சுன்னா என் வைஃப் கிட்ட சொல்லுவேன். ஐ மீன் அவங்களே கேட்டுருவாங்க, என்னங்க ஏதாவது பிரச்சனையாங்கன்னு கேட்பாங்க. என் முகத்திலே தெரிஞ்சிடும். எனக்கு நான் சந்தோஷமா இருந்தானே மூஞ்சில தெரிஞ்சிடும், லைட்டா டென்ஷனா இருந்தானே முகத்துல தெரிஞ்சிடும். அவங்களே கேட்பாங்க, என்னங்க ஏதாவது பிரச்சனை, நீ ப்ரே பண்ணிக்கோ, அது கரெக்டா நடக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அவங்களும் எனக்கா ப்ரே பண்ணி வைஃப் கிட்ட சில சமயங்களை சொல்லியிருக்கேன், ஸ்டோரி விஷயங்கள்லாம். அவங்களோட இன்புட் சொல்லுவாங்க. மேக்ஸிமம் வந்து நான் சொல்றது வந்து வெற்றி என்னோட கேமராமேன் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லுவேன். ரூபன் என்னோட எடிட்டர் இருக்காரு, கிட்ட சொல்லுவேன். இவங்க 2 பேருக்கிட்டே நான் சொல்லுவேன், கதை ஃபுல்லா சொல்லுவேன். சொல்லி இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கு, இது ஒரு ஐடியா ஸ்டேஜ்ல இருக்கும்போது நான் வெற்றி கிட்ட சொல்லிடுவேன், இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்துருக்கு, இது நம்ம டெவலப் பண்ணலாம்னு நினைக்கிறேன் வெற்றி அப்படின்னு. நான் சப்போஸ் அந்த ஐடியா அவருக்கு பிடிச்சிருக்குன்னா அவர் அவரோட இன்புட் சொல்லுவாரு, பிடிக்கலன்னா இது வேணாண்டா, இது ஒர்க் அவுட் ஆகாது ரொம்ப. சோ அதை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன், அந்த மாதிரி இன்புட்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். இல்ல மாசான சீன்ஸ்லாம் பார்க்கும்போதே வா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. எப்படி நீங்க யோசிக்கிறீங்க? எப்படி வந்து ஓகே இந்த மாதிரியான ஷார்ட்ஸ் எல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுவீங்க சார்? ஒரு ஹீரோயிசம் அப்படிங்கிறது என்ன சொல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கை. சாமானியன் வந்து திரையில பாக்குற ஒரு நம்பிக்கை தான் ஹீரோயிசம். அது ஒரு நம்பிக்கை கொடுக்குது அவங்களுக்கு, நம்மளாலே அந்த மாதிரி பண்ண முடியும். சோ நான் சின்ன வயசுல பார்த்து ரசிச்ச படங்கள்லாம் இருக்கு இல்லீங்களா, அதோட இம்பாக்ட் எனக்கு ஹெவியா இருக்கு. பிளஸ் அஜித் சார் கூட பழகுற பொழுது, ஒரு ஆர்டிஸ்ட் கூட பழகுற போது அவங்களுடைய பிளஸஸ் என்னங்கிறது நமக்கு ரொம்ப சாலிடா புரிஞ்சிடும். இந்த ஆங்கிள் இவங்க இப்படி இருப்பாங்க, இப்படி பிரசன்ட் பண்ணா அது ரொம்ப அழகா இருக்கும். இதுல நீங்க இப்ப ட்ரெய்லர்ல பாத்துருக்க ஒரு ஷாட் இருக்கும், ஃபுல் கிரௌட் இருக்கும், ஃபுல் அந்த கிரௌடுக்கு நடுவில் ஜீப்ல இருந்து அஜித் சார் ஏந்திரிச்சு தலைக்கு மேல கும்பிடுவாரு. அது அந்த ஷார்ட் நம்ம கன்சீவ் பண்ணியிருந்தேன், கன்சீவ் பண்ணி இந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு சார் கிட்ட சொல்லி நீங்க வெளியே வாங்க சார் சொல்லிட்டு அந்த அவர் வெளியே வந்து ஜனங்க சுத்தி இருக்க ஜனங்களுக்கு வந்து நான் சும்மா ஒரு 10 பேர் தான் சொன்னேன், சாரை பார்த்து விஷ் பண்ணுங்கன்னு சொல்லி விஷ் பண்ணுங்கன்னு தான் சொன்னேன். அவர் இறங்கின அந்த தோரணை அந்த கம்பீரம் எல்லாம் பார்த்து அவங்க அந்த கும்பிட்டாங்க, பதிலுக்கு இவர் கும்பிட்டாரு. எல்லாரும் தலைக்கு மேல அந்த கும்பிடுற பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல வந்து ஒரு வைப் வந்துச்சு. சரி சூப்பரா இருக்கு இந்த ஷாட் வெற்றி, இதை நம்ம ட்ரெய்லர் யூஸ் பண்றோம், டீசர் யூஸ் பண்றோம் வெற்றி அப்படின்னு நான் சொன்னேன் அவர் வெற்றி சார் கிட்ட. சோ கேமரா அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க திரும்ப லூப்ல அதே பாத்துக்கிட்டே இருந்தாங்க. நான் அப்பயே எனக்கு தோணுச்சு, this shot is going to be one of the viral shot இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் ஒரு மேஜிக் நடக்கும். ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஷாட்டா இருக்கட்டும், எவ்ரி ஷாட்டா இருக்கட்டும், that should be magic. ஆஹா, நீங்க சொல்லும் போதே எங்களுக்கு பயங்கரமா ஆர்வமா இருக்கு படத்தை பார்க்கணும்னு. எப்படியாச்சும் டிக்கெட் கிடைக்கணும். சோ ட்ரெய்லர்ல நாங்க பார்க்கும்போது நிறைய டயலாக்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி என் கதையில நான் தாண்டா வில்லன்னு சொல்லும் போது செம மாசு. சோ இந்த மாதிரி பஞ்ச் டயலாக்ஸ் எல்லாம் நீங்க எப்ப ஸ்கிரிப்ட் எழுதும் போதே வந்து டிசைட் பண்ணிடுவீங்களா, இல்லாட்டி ஸ்பாட்ல வந்து இம்ப்ரோவைசேஷன் நடக்குமா சார்? ட்ரெய்லர்ல வர டயலாக்ஸ் வந்து படத்துல வர டயலாக்ஸ் தான். ஆக்சுவலா வீரம் படத்துல அந்த ஷாட் வரும் இல்லீங்களா, ஒரு சிங்கிள் ஷாட்ல வந்து அந்த டீசர் கட் பண்ணிருப்போம். வேதாளம்ல வந்து தெரிக்க விடலாமாங்க, அவன் ஓடி ஒளியிற ஆளுல தேடி அடிக்கிற ஆளுங்கிறது. இது எல்லாமே வந்து நம்ம ஷூட் பண்ற பொழுது, அது ஃபர்ஸ்ட் நம்ம கதை சொல்ற போது அந்த டயலாக் எழுதிதான் நம்ம கதை சொல்லுவேன். நான் ஷூட் பண்ற போது அந்த ஷாட்டோட தன்மையை பார்த்த உடனே நான் சொல்லிடுவேன். எப்பவுமே வெற்றி இருப்பாப்புல பிளஸ் கூட ஒர்க் பண்றாங்க எல்லாருக்கிட்டையுமே நான் சொல்லிடுவேன், இதுதான் ட்ரெய்லர்ல வரப்போற ஷாட் அப்படிங்கறத நான் சொல்லிடுவேன். அதே மாதிரிதான் இந்த படத்துக்கும் வந்து இந்த கடைசியில சொல்றாருங்களா ட்ரெய்லர் லாஸ்ட் ஷாட்ல, பேரு தூக்குதுற ஊரு தேனி மாவட்டம் பொண்டாட்டி பேர் நிரஞ்சனா உள்ள பேர் ஸ்வேதா ஒத்து கொத்த வாடா அப்படின்னு சொல்ற அந்த டயலாக் வந்து எடுத்தும் போதே நான் சொல்லிட்டேன், இதுதான் ட்ரெய்லரோட லாஸ்ட் ஷாட்னு. சோ எவ்ரிதிங் இஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட். அதனாலதான் எனக்கு அது நீங்க பாக்கும்போது அதுல அவ்வளவு கன்விக்ஷனும் அது பிரசன்டேஷன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ ஒரு பெரிய ஹீரோ படம் அப்படின்னாலே வந்து இந்த மாஸ் சீன்ஸ், இந்த ஓப்பனிங் ஷாட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அதுக்கு நிறைய பிரஷரும் இருக்கும். ஏன்னா நிறைய ஒரு படங்களையும் நீங்க டிஃபரெண்டா காமிச்சிங்க, அடுத்து எப்படி காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரஷர் இருக்கும். சோ அதை நீங்க எப்படி ஒர்க் அவுட் பண்றீங்க சார்? பொறுத்த வரைக்கும் எல்லா சீக்வன்ஸ், ஓப்பனிங் சீக்வன்ஸ் இல்ல, எல்லா சீன்ஸுமே இப்ப அஜித் சார் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஸ்டார் எல்லாருமே நடிக்கிறவங்க எல்லாரும் இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸா இருக்கட்டும், பணம் போடுற ப்ரொடியூசர்ஸா இருக்கட்டும், எவ்ரிபடி இஸ் பிலீவிங் மீ இல்லீங்களா. ஒரு இயக்குனருடைய அறிவையும் அவரோட திறமையும் அவரோட அனுபவத்தை நம்பி தான் அந்த என்டையர் க்ரூவுமே அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அவரோட டெசிஷன் மேக்கிங் மொமெண்ட்டை நம்பி தான் அவங்க எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ எவ்ரி டெசிஷன், ஓப்பனிங் ஷாட்னு இல்ல, எவ்ரி ஷாட் இஸ் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். சோ அதனால ஃபர்ஸ்ட் ஷாட்னு கிடையாது, ஈச் அண்ட் எவ்ரி ஷாட்டுமே அந்த பொறுப்புணர்வு வந்து எனக்கு கன்சீவ் பண்ற போது இருக்கும், எடுக்கிற போது இருக்கும். யூஸ்வலா தலைய வந்து இப்போ ஆஃப் லேட் பாத்தீங்கன்னா நிறைய சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல தான் பாத்துட்டு இருக்கோம். விஸ்வாசம் ட்ரெய்லர் பார்த்தப்போ ஒன்னு அவர் ஃபுல்லா பாத்தீங்கன்னா பிளாக் ஹேர்ல இருக்காரு, இல்ல ஃபுல்லா வந்து சால்ட் லுக்ல தான் இருக்காரு, ஃபுல்லா ஒயிட் ஹேர்ல தான் இருக்காரு. சோ இது வந்து கான்ஷியஸா தான் பண்ணீங்களா? அண்ட் இவரோட லுக்ஸை மாத்தணும் அப்படின்னு நீங்க என்னைக்குமே யோசிச்சது இல்லையா? பிகாஸ் நிறைய படங்கள்ல வந்து சால்ட் அண்ட் பெப்பர் லுக் தான் அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. சோ அதை சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சிருக்கீங்களா?
அவரோட ஏஜ்க்கு என்ன பண்ணணுமோ அதான் பண்ணுவார். அவரோட ஏஜ்க்கு அவருக்கு நேச்சுரலா இப்ப 47 வயசு ஆகுது அஜித் சார். 47 இயர்ஸ்க்கு அவருக்கு நரைச்ச முடி வந்திருக்கு, நடிக்கிறாரு, அந்த மாதிரி நடிக்கிறாரு. எனக்கு அதுல எந்த தப்பு இருக்க மாதிரி தெரியல. கிரேஸ்ஃபுல்லா ஏஜ் ஆயிருக்காரு, கம்பீரமா ஏஜ் ஆயிருக்காரு. சோ அது வந்து அவர் டிஸ்பிளே பண்ணல, என்ன தவறு இருக்க முடியும் சொல்லுங்க. அதுக்கே ஒரு தைரியம் இல்ல, அதுக்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும், கேரி பண்ணணும் இல்லீங்களா, அது அழகா கேரி பண்றாரு. சோ ஒரு டாப் ஹீரோ, பயங்கர கிளாஸான மாசான கெத்தான ஒரு ஹீரோ, இன்னொரு பக்கம் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா. எப்படி இருந்துச்சு ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்? உங்க கூட நீங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருக்கீங்க, தொடர்ந்து அகைன் ஒர்க் பண்றீங்க, எப்படி இருந்துச்சு? அண்ட் வை நயன்தாரா இந்த ஸ்கிரிப்டுக்கு? இல்ல, இந்த கதை ஃபார்ம் ஆகிற பொழுது இந்த கதாபாத்திரத்துக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனா தேவைப்பட்டாங்க. ஒரு நல்ல ஒரு பர்சனாலிட்டி பிளஸ் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப 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 நம்ப தகுந்ததா இருக்கணும். இந்த மாதிரி நிறைய தேவைப்பட்டுச்சு அந்த கேரக்டர். நிரஞ்சனாங்கிற கதாபாத்திரம் வந்து த்ரூ அவுட் தி பிலிம் இதுக்கு வந்து நயன் மேம் வந்து கரெக்டா இருப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு. 13 இயர்ஸ் பிஃபோர் நான் அவங்களோட ஒர்க் பண்ணிருக்கேன். அப்ப அவங்க ஹீரோயின், நான் வந்து சினிமாட்டோகிராஃபர் ஒர்க் பண்ணேன். இப்ப டைரக்ஷன் பண்றோம், அவங்க ஹீரோயினா இன்னும் சிறப்பா டாப்ல நம்பர் 1ல இருக்காங்க. ரொம்ப அழகா இருந்தது அவங்களோட அந்த ஒர்க் பண்ண அனுபவம் வந்து நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா நம்ம எழுதின ஒரு விஷயத்தை பல மடங்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. சோ யூசுவலா தலை பத்தி நிறைய விஷயங்கள் நாங்க கேள்விப்படுறோம் அப்படின்னா யாரையாச்சும் எங்கேயாச்சும் சொல்லுவாங்க, தலை வந்து இது லேண்ட் வாங்கி கொடுத்தாரு, ஒருத்தருக்கு இது பண்ணாரு, அது ஏகப்பட்ட விஷயங்கள். ஏதோ ஒரு சூப்பர் ஹீரோவை பத்தி யாரோ சொல்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்க கேள்விப்படுவோம். சோ நீங்க தலை கூட வந்து ரொம்ப க்ளோஸா 4 படங்கள் ஒர்க் பண்ணிருக்கீங்க, ரொம்ப க்ளோஸா டிராவல் பண்றீங்க. சோ இது வரைக்கும் தலை வந்து கார் மேல இன்ட்ரெஸ்ட் அவருக்கு ஜாஸ்தி, நிறைய ஹெல்ப் பண்ணுவாரு, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். பட் எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம்னா நீங்க என்ன சொல்வீங்க தலை பத்தி? எல்லா தன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களை பத்தி அவருக்கு தெளிவான ஒரு அவேர்னஸ் இருக்கு. அவர் வந்து பப்ளிக் அப்பியரன்சஸ் கம்மியா இருந்தாலும் அவருக்கு வந்து தன்னை சுற்றி நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே அவர் சென்று அடையுது கரெக்டா. அவர் அது இஸ் வெல் இன்ஃபார்ம்ட். அது அந்த விஷயம் வந்து எனக்கே ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா எனக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் சொல்லுவார். இவ்வளவு வெல் இன்ஃபார்ம்டா இருக்காரு இவரு. சோ அதனாலதான் இவ்வளவு உயரத்துல இருக்காங்க அப்படிங்கறது எனக்கு தோணுச்சு. இது ஒரு விஷயமா எனக்கு தோணுச்சு. ராபிட் ஃபயர் क्वेश्चन செஷன் ஆரம்பிக்குது. சோ தலை நயன் பத்தி எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் ஆன் செட்ஸ்ல. நயன் மேம்க்கு வந்து அஜித் சார் மேல மிகப்பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கு. அஜித் சாருக்கு நயன் மேம் மேல மிகப்பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கு. அஜித் சார் எல்லா ஹீரோயின்ஸ்க்கு மேலயுமே பயங்கர ரெஸ்பெக்டா இருப்பாரு. எனி ஹீரோயின்ஸ் இல்ல, ஃபார் எனி ஆக்டர் ஆர் ஆக்ட்ரஸ் ஃபார் த மேட்டர் அவர் ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு. இவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கு இல்லீங்களா, அதுதான் இந்த மாதிரி ஒரு கதையை வந்து இவங்க 2 பேருமே ஏத்துக்கிட்டு இவ்வளவு சிறப்பா நடிக்கிறதுக்கான காரணம் நான் நினைக்கிறேன். சிவா பண்ற படங்கள்லாம் வந்து தலைக்காக தயாராகுதா இல்ல தலை வந்து உங்க படங்களுக்காக தயாராகிறாரா? இந்த கேள்வி நீங்க அஜித் சார் கிட்ட கேட்க முடியாது, என்கிட்ட கேட்க முடியாது, நீங்க கடவுள் கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா இந்த பாண்ட் அப்படிங்கறது வந்து இட் இஸ் நாட் என்னோட டெசிஷனோ இல்ல அஜித் சாரோட டெசிஷனோ கிடையாது, இல்ல யாரோட டெசிஷனுமே கிடையாது. இது வந்து இயற்கையா ரொம்ப நேச்சுரலா கடவுள் மூலமா நடக்கிற ஒரு விஷயம். அதை ரொம்ப சந்தோஷமா அது லீவ் பண்ணணும், அது கேள்வி கேட்க கூடாது, அதெல்லாம் விட்டுற வேண்டியதான். சரி, அப்படியே விடலாம். நயன்தாரா, தமன்னா, காஜல், ஸ்ருதி ஆன் ஸ்கிரீன்ல தலை கூட இவங்க கெமிஸ்ட்ரி எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண ஒரு ஜோடினா என்ன சொல்றீங்க? நயன்தாரா மேம் இவங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரி. ஏன்னா அவங்க ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி 3 படங்கள் அவங்க ஒர்க் பண்ணியிருந்தாங்க ஒண்ணா. அந்த கெமிஸ்ட்ரி வந்து இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு ஆடட் விஷயமா இந்த படத்துல ஒர்க் ஆயிருக்கு. சிவா சார் என்னவா சொல்லலாம்? தலையோட ஒரு ஃபேனா சொல்லலாமா இல்ல தலையோட குட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாமா? தலையோட தம்பின்னு சொல்லுங்க. ஓகே, நைஸ். எந்த படத்துல பார்ட் 2 நீங்க எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? இஃப் யூ கெட் a chance. வீரம், வேதாளம், விவேகம் ஒரு விஸ்வாசம். பார்ட் 2 வேதாளம் பண்ணலாம். வேதாளம் படத்துடைய பார்ட் 2 பண்ணலாம். தலையோட பிரியாணி நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா? தலை குக் பண்ண பிரியாணி மட்டும் இல்ல, நிறைய அவர் சமைச்சிருக்காரு, நிறைய விஷயங்களை சாப்பிட்டுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாள் காலையில ஷூட் பண்ணிட்டு இருந்தபோது வேதாளம் படம் நினைக்கிறேன், வேதாளம் தான் கண்டினியூஸா நைட் ஷூட் போயிட்டு இருந்துச்சு. விடிய காலத்துல ஒரு 5 o'clock பேக்கப் ஆகும், ஒரு 3 மணி வாக்குல இருக்கும். ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காரு. என்ன ப்ரிப்பேர் ஆறாருன்னு பார்த்தா ஷூட் நடந்துட்டு இருக்கு. அவருடைய ஷாட் இல்லாத சமயத்துல 1 second சார் 1 second சார் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. என்னத்துக்கு போறாருன்னு தெரியல. செட்டுக்கு அதுக்கப்புறம் என்ன சார் பண்றீங்க அப்படின்னு, வாங்க நீங்க கரெக்டா 5:30க்குனாரு. கரெக்டா 5:30 ஷூட் எல்லாம் முடிஞ்சிட்டு போய் கேரவன்ல பார்த்தா அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து பொங்கல், சாம்பார், சட்னி எல்லாம் பண்ணி வச்சிருந்தாரு. சோ நாங்க எல்லாம் அதை சாப்பிட்டோம். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு பண்ணல அவரு, அந்த ஷூட் நடந்த 5 நாள் பண்ணாரு. காலையில தலை கூட நீங்க நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியாச்சு. ஃபியூச்சர்ல தளபதிக்கு படம் பண்ணுவீங்களா இல்ல 2 பேரை வச்சு படம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பா விஜய் சார் கூட நான் படம் பண்ணுவேன். கண்டிப்பா நிறைய தடவை சந்திச்சிருக்கேன் அவரை, படம் பண்றதை பத்தி பேசியிருக்கோம். கண்டிப்பா படம் பண்ணுவேன் அவரோட. சப்போஸ் அவர் கூட படம் பண்ணுவீங்க, டைட்டில் ஏதாவது வச்சிருக்கீங்களா மைண்ட்ல? டைட்டில் ஒண்ணு வைக்கல, கதைகள் இருக்கு. விஜய் சாருக்கு பண்றதுக்குரிய கதைகள் வந்து 2-3 கதை வச்சிருக்கேன். விஜய் சாருக்கு பண்றதுக்கான கதைகள் இருக்கு. 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறதுக்கான கதை கூட இருக்கு.
சூப்பர். சோ தளபதி காம்பினேஷன் படம் எல்லாம் பாக்குறதுக்காக நம்ம எல்லாம் எவ்வளவு வருஷங்களா வெயிட்டிங். கூடிய விரைவுல தயாராகுங்க. நம்ம சிவா சார் ரெடியா இருக்காரு. தேங்க்யூ சோ மச் சார். நான் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப பொறுமையா, ரொம்ப கியூட்டா, ரொம்ப ஸ்வீட்டா, ரொம்ப டவுன் டு எர்த்தா பதில் சொன்னீங்க. தலைய பத்தி எவ்வளவு விஷயங்கள் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் விஸ்வாசம் ட்ரெய்லரே அவ்வளவு கலர்ஃபுல்லா, பவர் பேக்டா, மாசா, கெத்தா, தலை ரொம்ப கிளாஸியா காமிச்சதுக்கு தேங்க்யூ சோ மச். படம் சூப்பர் டூப்பர் வெற்றி அமையறதுக்கு ரேடியோ சிட்டி அண்ட் ஸ்டார் எக்ஸ்பிரஸ் சார்பா வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச். நீங்களும் உங்க லைஃப்ல என்ன அடையணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, அதை ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச். இந்த இன்டர்வியூ அவ்வளோ ஜாலியா போச்சு. தலை வேற எனக்கு ரொம்ப பிடிக்குமா, அப்படியே டைம் போறதே தெரியல. நான் உங்களை நாளைக்கு வேற ஒரு ஸ்டாரோட மீட் பண்றேன். அண்ட் இன்னைக்கு டைரக்டர் சிவா பேசுனது நீங்க ரேடியோ சிட்டில கேட்டீங்க. இதே நீங்க வீடியோ ஃபார்மேட்ட பாக்கணும் அப்படின்னா Facebook ரேடியோ சிட்டி இந்தியா பேஜ்ல போனீங்கன்னா இந்த வீடியோ ஃபார்மேட்ட ஃபுல் இமோஷன்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸோட பார்க்கலாம். சோ இப்போதைக்கு நான் எஸ்கேப் ஆகிறேன். ரேடியோ சிட்டி தமிழ் எங்கேயும் எப்பொழுதும்.